ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். தவக்காலத்தின் சிந்தனைகளில் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தியானத்துக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் நாட்களின் ஊடாக உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நீ தந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பது மாத்திரமல்லாமல் அந்த தியானத்தின் உட்பொருளை நாம் உணர்ந்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் வழிநடத்தியர்கள். இப்பொழுதும் இந்த தியானத்தின் சிந்தனைகளை எமக்கு ஆசீர்வாதமாய் தாரும் என்று உம்முடைய தூய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளில் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 53 55 வரை. அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலீலியாவில் இருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அன்பானவர்களே, சடங்குகள், பாரம்பரியங்கள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவை. எல்லா மதங்களிலும் அவர்களின் விசுவாசத்திற்கேற்ப சடங்குகளும் அதையொட்டிய நடைமுறைகளும் இடம்பெற்றுள்ளன. யூத மார்க்கத்திலும் சடங்காச்சாரங்களை நாம் காணலாம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருக்கட்டளைகளில் ஒன்று முக்கியமான சடங்காச்சாரமாக நம்ம எழுந்ததை நாம் பார்க்கின்றோம். அதாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள் என்பது இறைவனுக்குரிய நாள். அது அவருக்கு மாத்திரமே உரித்தானதாக இருக்க வேண்டும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் உண்ண வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாகும். அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பார்க்கின்றோம், திருக்கட்டளைகளிலே 7ஆம் நாள் மாத்திரமல்ல, 7வது வருஷமும் ஓய்ந்திருக்கின்ற வருஷமாக இஸ்ரவேல் சந்ததியருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், அது ஒரு ரீப்ரொடக்டிவ் காலமாக அது கொடுக்கப்படுகிறது. 7 நாள் உழைப்பின் பயன்களை அனுபவிக்கின்றோம், நிலத்தின் பயன்களை அனுபவிக்கின்றோம். நிலம் தன்னைத்தானே மீள கட்டியெழுப்புவதற்காக, தன்னுடைய வளங்களை கட்டியெழுப்புவதற்காக அந்த 7வது வருஷம் ஓய்வு நாளாக நிலத்துக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை பார்த்தால் அதிலே அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. 7வது வருஷம் அங்கே ஓய்வு வருஷமாக நிலங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் கூட கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இனி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஓய்வு நாளின் அர்த்தமே மாறி போனதை நான் அறிய முடிகிறது. கர்த்தருடைய நாள் என்று கூறிக்கொண்டு மனம் போனபடி மற்றவருடைய துன்பத்தை உணராமல் வாழ்க்கை நடந்து கொண்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மத தலைவர்கள், பரிசேயர் போன்றோர் ஓய்வு நாளிலே இந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று மக்களுக்கு கட்டளை கொடுப்பார்கள், வற்புறுத்துவார்கள். ஆனால் தாங்கள் அதிலே எக்ஸெப்ஷன், சில மீறுதல்களை அவர்கள் செய்வார்கள். இப்படியான காரியங்கள் கடவுளுக்கு உகந்ததல்லாததாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் அதை உணர்வதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை பற்றி அவர் தெளிவாக சொல்லுகின்றார். கடவுளுக்குரிய நாள். அதே வேளையிலே மக்களுடைய கஷ்டங்களை, மக்களுடைய துன்பங்களை உணர்கின்ற நாளாகவும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பரிசேயருடைய மாறுபாடான போக்கை அவர் கண்டிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தால், ஓய்வு நாளிலே ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். 18 வருடங்களாக நிமிர முடியாமல் இருந்த ஒரு பெண்ணை அவர் குணப்படுத்துகின்றார். அப்பொழுது அதை எதிர்க்கின்றார்கள், பரிசேயர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான் என்று அந்த சம்பவத்தை கண்டிக்கின்றான். அப்பொழுது இயேசு
கோபம் கொண்டு சொல்லுகின்ற வார்த்தை, ஓய்வு நாளிலே ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த துன்பத்தை பார்த்து கொண்டு, நம்முடைய மொழிகளிலே சொல்ல போனால், பேசாமல் இருக்கலாமா? அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் அவன் பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அதே போல குழிக்குள்ளே ஒரு எதிர்த்து விழுந்து கிடந்தால், அது ஒரு மிருக ஜீவன் விழுந்து கிடந்தால் அதை தூக்கி விடுவதற்கு நீ முற்பட மாட்டாயா? ஓய்வு நாளிலே ஒன்றும் செய்யக்கூடாது, அது கடவுளுக்கு உரிய நாள் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய கஷ்டங்களை நீ பாராமல் இருப்பது என்ன என்று ஒரு மறைமுகமான கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். தொடர்ந்து வரும் வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்கின்றார். பாருங்கள், ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். அது எவ்வாறு மக்களுடைய சிந்தனையிலிருந்து மாறுபட்டிருந்தது. மக்களுடைய கஷ்டத்தை உணராமல் அவர்களை ஒடுக்கி அடக்குகின்ற ஒரு நாளாக அது மாறி போயிருந்ததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே யார் வந்தாலும், கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு குணம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஓய்வு நாளின் சிந்தனை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலும் பிரதிபலிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பின் அங்கே நடக்கின்ற சில சம்பவங்களை நாம் பார்த்தால், அவர்கள் இந்த ஓய்வு நாளுக்கும் அதை ஆயத்தப்படுத்துகின்ற நாளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிருந்தது. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதிலே எல்லோரும் ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதற்காக சிலுவையிலே மரித்து போன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவசரமாக இறக்கி அங்கே துணியிலே சுற்றி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அவருடைய எண்ணம் ஆண்டவருடைய சரீரத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை, அதற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஓய்வு நாளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தையே விளக்குவதை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாளிலே ஒரு காரியமும் செய்யக்கூடாது, ஆயத்த நாளிலே அதற்குரிய செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்தை முழுவதும் அதிலே இருந்ததை தவிர, ஒரு இறந்து போன ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்க முடியாமல் அங்கே தடைப்பட்டிருந்ததாக லூக்கா சொல்லுகின்றது. அதே வேளை யோவான் சுவிசேஷத்திலும் பார்க்கின்றோம். இதை வேத பகுதியை நாம் பார்க்கும்போது யோவான் சொல்லுகின்றார், அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த விதத்தையும் பார்த்து, அதாவது சரியான முறையிலே சுகந்த வர்க்கம் விடாமல் வைக்கப்பட்டிருந்த விதத்தை பார்த்து அவர்கள் தங்களுடைய வழியை போய்விட்டார்கள். அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். ஆகவேதான் வாரத்தின் முதலாவது நாளிலே அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில பெண்களோடு கூட கல்லறைகளுக்கு வருகிறார்கள். இந்த 2 வசனங்களும் ஒரு மரியாதை கொடுக்க முடியாத அளவிற்கு ஓய்வு நாள் எப்படி அவர்களுக்கு தடையாயிருந்தது என்பதை காண்கின்றோம். ஒரு மரித்து போன ஒருவருக்குடைய கடமையை செய்ய முடியாமல் ஓய்வு நாள் எவ்வளவு தடையாயிருந்ததை காண்கின்றோம். அவர்கள் திரும்பி போய் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி பரிமள தைலங்களை ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். நாள் முடிவடைந்து விட்டது. அதனாலே வாரத்தின் முதலாவது நாள் அவர்கள் ஓடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய காலத்திலும் நம்முடைய நிலைமை இதுதான். ஆண்டவருக்குரிய நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், பரிசுத்தமாக கை கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியம். நமக்கு தரப்பட்டுள்ள ஆண்டவருடைய நாள் என்பது அங்கே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அந்த நேரம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அன்று பார்த்தால் நிறைய வேலைகள் வரும். ஆகவே நாம் என்ன செய்கின்றோம்? அவசரமாக ஆலய கடமைகளை முடித்துவிட்டு நம்முடைய வேலைகளுக்குள்ளே சென்று விட முனைகின்றோம். சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் நாம் கொடுக்கின்ற இடம் ஆண்டவருக்குரிய இடத்தை அபகரித்து விடுகிறது என்றே சொல்ல வேண்டும். அதிலிருந்து நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு நம்மை மீள கட்டி எழுப்புகின்ற ஒரு நாட்களாக தரப்படுகின்றது. நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற நாட்களாக தரப்படுகின்றது.
நம்முடைய கடவுளுக்கு, நம்மை அனுதினம் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அல்லது வருடா வருடம் நாம் தியானிக்கின்ற போது பெரிய வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழுந்த ஞாயிறு, பரிசுத்த வாரம் என்று சடங்காச்சாரங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அப்படி முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் மாற வேண்டியது, மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய எண்ணம், சிந்தை முழுவதும் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளினூடாக விளக்குகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சடங்காச்சாரங்களை மேலாக மதித்து அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் ஒருவருக்கே பணிந்து முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு சேவை செய்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இது எப்படி இருக்கிறது சொன்னால், தற்போது எலெக்ஷன் வந்துள்ளது. எலெக்ஷன் நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன செய்வார்கள்? அவசர அவசரமாக சில வேலைகளை முடித்து விடுவார்கள். ரோடு போடுதல் போன்ற வேலைகளை முடித்து விடுவார்கள். சென்னையிலே பார்த்தால் பல இடங்கள் ரோடு போட்டு விட்டு அப்படியே பாதியிலே நின்று விடும். என்றால் அதுக்கு மேலே போட முடியாது. எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்டு விட்டால் எந்த காரியமும் செய்ய முடியாது. இதே போலத்தான் அந்த மக்களும் ஓய்வு நாளுக்குரிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட்டுவிட்டு அவர்கள் ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அதன் விளைவு ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரியுங்கள். அது உங்களுடைய சிந்தை முழுக்க கடவுளுக்கு உரியதாக அமைய வேண்டும். அந்த சிந்தனையுடன் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தவக்காலங்கள் நமக்கு பயனுள்ள காலங்களாகவும் அவருடைய உயிர்ப்பின் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோட கொண்டாடுகின்ற காலமாகவும் அமைய நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கின்றேன். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலங்களுக்காக நீ தருகின்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சடங்காச்சாரங்களுக்கு கொடுக்கின்ற முக்கிய இடம் உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய இடத்தை அபகரித்து விடுகிறது என்பதை நீர் நமக்கு உணர்த்துகின்றீர். ஆண்டவரே, குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை வருடா வருடம் தியானிக்கின்ற ஒரு காரியமாக இருக்காமல், ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த தினம் ஏதோ வருடா வருடம் தியானிக்கின்ற ஒரு காரியமாக இருக்காமல், எம்முடைய வாழ்க்கையிலே நீர் இருக்கின்றீர், எமக்காக இந்த உலகத்திலே வந்தீர், எம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிபட்டீர், மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தீர் என்பதை நாம் நினைவுபடுத்தி உமக்கு சாட்சிகளாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இதற்கு தடையாக எந்த சடங்காச்சாரங்களும் இடையூறு செய்யாத வண்ணம் நம்மை தற்காத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். காலங்கள் மகிழ்ச்சியாக அமைய நீரே உதவி புரியும் வழிநடத்தியர்களும் உம்முடைய தூய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் நிறைவாய் தங்கி வழி நடத்துவதாக. ஆமேன்.